ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பல்ப் இல்லை காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட்டு. கரண்ட் போச்சுன்னா அதுவாக வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பல்ப்பு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா எரியலை. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் டேரெக்டாக நம்ம கரண்ட்டில் ஜாயின் பண்ணுறப்ப டேரெக்டாக கரண்டில் எரியுது. பட் வந்து கரண்ட் போனோடனே எரியணும்ல, அந்த மாதிரிக்கு எரியலை. அப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உள்ள பேட்ரி இருக்கார்ல, அவர் தான் ஏதோ ஃபால்ட் ஆகிட்டார் போல இருக்குது. ஸோ அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம புது பேட்ரி போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புது பேட்ரி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்க பேட்டரியை தூக்கி போட்டு இந்த பேட்டரியை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்பை கழட்டிக்கலாம். கேப் கழட்டிட்டா இங்கே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு போர்டு இருக்குல்ல, ஸோ இந்த போர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே ஒரு போர்டு இருக்கும். போர்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி இருக்கும். இந்த பேட்ரி கனெக்ஷன் ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கேஷுவலாக வந்து இந்த பேட்ரி அவுத்து இந்த மாதிரிக்கே தூக்கி போடலாம். இதான் வந்து பழைய பேட்ரி. ஸோ இதை தூக்கி போட்டு இந்த பேட்டரியை வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம இதில் மாட்ட போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி வேலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு மைனஸுக்கான ஒரு வயர் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம போர்டில் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸுக்கு வந்து ஒரு வயருக்கு சால்ட்ரிங் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வயரில் வந்து ஒரு லைட்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த பேட்டரியில் இந்த வயர் வந்து ஈஸியாக வந்து க்ரிப்பாக பிடிக்கும். இப்போ பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணிட்டோமா? அதே மாதிரிக்கே இந்த பிளாக் வயருக்கும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக சால்ட்ரிங் பண்ணால் போதும். பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் வயர் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மைனஸ் வயர் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு வயர் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணுறப்ப கையில் பற்றாமல் பாதுகாப்பாக சால்ட்ரிங் பண்ணணும். ஏன்னா இது கையில் பட்டுச்சுன்னா அப்படியே பொத்து போயிடும். எனக்கு நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வயரும் வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து எதுலேயும் வந்து கான்டெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து லாக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட பழைய பேட்டரியில் இருந்த இந்த லாக் ஒன்று இருக்குது. இந்த லாக்கவே வச்சு நம்ம எனக்குள்ளே ஒட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக வந்து பார்த்திங்கன்னா எது கூடயும் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் கான்டெக்ட் ஆகாமல் ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே நம்ம மல்டிமீட்டரில் நான் எப்பயும் போல் சொல்கிற மாதிரிக்கே வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா DC 20 வோல்ட்டில் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இந்த சிவப்பு டெர்மினலில் சிவப்பு வயரும் கருப்பு டெர்மினலில் கருப்பு வயரும் வைக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வோல்ட்டு காட்டுதுன்னு பாருங்கள். 4 வோல்ட் காட்டுதா? அப்போது வந்து இந்த பேட்டரி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாட்டிக்கலாம். அதே மாதிரிக்கு இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த போர்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அந்த வயரை வந்து இந்த கேபிளோட ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை நல்லா சீச்சு விட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து நல்லா நிறையா ஸ்லீவை வந்து நல்லா சீச்சு விட்டுட்டு நல்லா டேப் போட்டு சுற்றிக்கலாம். இப்போ வந்து மைனஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெக்னிக்கலாக இதை பேசணும். மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது. நியூட்ரல், பேஸு, நியூட்ரல்னு சொல்லணும். ஸோ நம்ம மக்கள் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸுன்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோலலாம் நம்ம பேஸு, நியூட்ரல் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வரைக்கும் நல்லா இதை வந்து நல்லா கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் போட்டு
இன்சுலேஷன் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிள். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நம்ம இந்த வயரை வந்து டேப் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேப் போடணும் கூட அவசியம் இல்லை. நேச்சுரல் நார்மலாக இருக்கிற மாதிரியே நம்ம இப்படி உள்ளே வச்சிடலாம். ஏன்னா வயர் உள்ளே தானே இருக்க போகுதுன்றப்ப நம்ம எதுவும் ரொம்ப வந்து இந்த மாதிரி டேப் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி உள்ளே போகிற அளவுக்கு நல்லா. ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை வந்து நம்ம இந்த போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போர்டை வந்து இந்த கனெக்டரை வந்து இந்த போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் ஓவர், எல்லா சர்க்கியூட்டும் முடிஞ்சு. இப்போ லைட்டை வந்து இந்த வயர் எக்ஸ்ட்ரா இருக்க வயரை உள்ளே நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். நல்லா சுருட்டி விட்டுட்டு இந்த போர்டு எப்படி இருந்துச்சோ அது மாதிரிக்கு மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஒர்க்கு ஓவர். எக்ஸ்ட்ரா வயர் வந்து கீழே வெளியில் எதுவும் வராமல் நல்லா உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதோட கேப்பை மாட்டிடலாம். ஸோ நல்லா கேப்பை வந்து நல்லா மாட்டிட்டு இதை வந்து ஒரு 4 hours வந்து சார்ஜ் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக சார்ஜ் போட முடியாது. ஏன்னா சார்ஜ் போட்டால் அந்த லைட் எரியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சார்ஜ் போட முடியாது. நைட் டைமில் வந்து நம்ம டியூப் லைட் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ டயத்தில் டியூப் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பல்பை வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறும். ஸோ இப்போ பகல்லையும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்க, ஏதாவது ஒரு பல்பு யூஸ் பண்ணுறோன்னா அந்த பல்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பல்பை வந்து நம்ம போடணும். அப்படி தான் வந்து சார்ஜ் போட முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ போகிறப்ப லைட் எரியுதா? இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிக்கு வந்து 4 hours வந்து நம்ம பல்பை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள புது பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக வந்து இதை யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம நைட் டைமில் தான் நம்ம லைட்டை யூஸ் பண்ணோம். அப்படின்றப்ப நம்ம நைட் டைமில் இதை போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைப்போம். நைட் டைமில் வந்து இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஓவர் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே, பாய், see you.